ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடும் வழக்கம் எப்படி ஏற்பட்டது? முதலில் கிரிவலம் சென்றது யார்? எதற்காக கிரிவலம் சென்றார்கள்? வாருங்கள் புராண கதையை தெரிந்து கொள்ளலாம். இது திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பக்தர்கள் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அதி அற்புத கதை. திருவண்ணாமலை என்றதுமே நினைவிற்கு வருவது கிரிவல வழிபாடுதான். எத்தனையோ கோவில்களில் மலையை வலம் வந்து வழிபடும் முறை இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் மட்டுமே மகத்தான பலன்களும் முக்தியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இங்கு மட்டுமே சிவனே மலையாக அமர்ந்து காட்சி தருவதால் மலையை வலம் வந்து வணங்குவது சிவனை வலம் வந்து வணங்குவதற்கு இணையானதாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி உருவானது என்பதற்கு புராண கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது. கிரிவலம் மேற்கொள்ளும் அனைத்து பக்தர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமாகிறது. ஜோதி வடிவமாக தோன்றி விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சியளித்த பின் மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் என்கின்றன புராணங்கள். அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தான் கிரிவலம் தோன்ற காரணமாக அமைந்ததாம். அந்த திருவிளையாடலால் திருவண்ணாமலையில் முதலில் கிரிவலம் சென்றது பார்வதி தேவி. லிங்க வழிபாடு, லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியதும் திருவண்ணாமலையில்தான் என்பதால் இது சிவனுக்கு விருப்பமான தலமாகவும் சொல்லப்படுகிறது. ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமானின் இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகம் இருண்டு உயிரினங்கள் அனைத்தும் துன்பப்படும் நிலை ஏற்பட்டது. இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார். அந்த தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். வேண்டிய வரம் கேள் என்றார். அதற்கு பார்வதி தேவி, உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியை தந்து அருள வேண்டும் என்றார். உடனே சிவபெருமான், அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கூறினார். அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதால் அந்த மலையை சுற்றத் தொடங்கினார். மலையை வலம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்ததால் தன் தலை மீது கைகூப்பியபடி வலம் வந்தார். அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையிலும் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் ஒளி ரூபத்திலும் 2 இடங்களில் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார். பின்பு உடலின் இடப்பாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார். அப்போது பார்வதி தேவி, நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசிர்வதித்ததைப் போல திருவண்ணாமலை மலையை கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். அதற்கு சிவபெருமான் சம்மதித்தாராம். இந்த முறையில்தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் நடைமுறை பழக்கத்துக்கு வந்ததாம். பார்வதி தேவியை தொடர்ந்து இதர கடவுள்கள், தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள் என அனைத்து தரப்பினரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாரின் அருளை பெற்றனர். இதைத் தொடர்ந்து சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை இன்றளவும் வழக்கத்தில் உள்ளது.